அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மாற்று மத சகோதர சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். மாங்காய் தேங்காய் சம்மங்கி, அது ஒரு சாதம், ரைஸ் மிக்ஸ், சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சோடனே 3 பச்சை மிளகா, 7 காஞ்ச மிளகா போட்டு வதக்குங்க. 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 20 கிராம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லிக்கு அப்புறம் சின்னதாக கட் பண்ண மாங்காய் பீஸ், அதுக்கப்புறமேட்டு தேங்காய், அதுக்கப்புறம் துருவி போடுங்க. துருவின தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் அது பெருங்காயம் போட்டுருங்க. கடுகு போடும்போது கடுகு, உளுந்து, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் 4 அதை போட்டு தாளித்த பிறகு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, 7 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு, கொத்தமல்லி போட்டு, மாங்காய் போட்டு, தேங்காய் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு 2 கிண்டுங்க. பூண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டி முடித்த பிறகு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிருங்க. மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறமேட்டு ஒரு சாதம் இருக்குல்ல, சாதத்தில் சுட சாதத்தில் நெய் ஊற்றி இதையும் போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு படி சாதம் சாப்பிட்றலாம். ஒன்று விட்டுட்டேன். அந்த தாளிக்கிறீங்கள்ல, பச்சை மிளகா, கருவேப்பிலை பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போடும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. ரொம்ப நல்லது, முடி நல்லா வளரும், ஹெல்தி. இதில் நிறைய மெடிசினல் இதுவும் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மாங்காய் தேங்காய் சம்மங்கி, இது கேரளாவில் சாப்பிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு முடி நிறையா வளருது. முடி வளர்கிறதுக்கான கருவேப்பிலை இருக்குது, தேங்காய் இருக்குது. இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட்டாக இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.